பாண்டி பையன் அவன் மேல கொஞ்சம் பாசமானா இப்ப மறுபடியும் அவன் மேல இவனுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கு. இவங்க 2 பேரையும் சேர்க்க அவன் மனச மாத்தி அந்த நசுக்கிய திருப்பி இங்க கூட்டிட்டு வரதுக்கு காய் நகர்த்துறாளுவ. விடக்கூடாதுல, பாண்டி பையன் மனசு மாற விடவே கூடாது. அத நான் பாத்துக்கிட்டேன்க்கா. அவனை கொஞ்சம் உசுப்பி விட்டாலே போதும். ரோசக்காரன் இசைக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு அவன் மேல ஒரு கோவம் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் சேரவே மாட்டாங்க. இல்ல தம்பி, அவனை கோவப்படாம பாத்துக்க வேண்டியது உன் வேலைடா தம்பி, புரியுதா? அக்கா 2 பக்கமும் நான் நெருக்கடி கொடுப்பேன்க்கா. பாண்டியோட கோவம் கொஞ்சம் கூட குறையாம நான் பார்த்துடுவேன். அதே நேரம் முத்துப்பாண்டியும் அந்த வெறும் பயலையும் எதிரெதிர நிக்க வச்சு அடிச்சுக்க வைப்பேன். ஏலே தம்பி, ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லு. தப்புக்கா. 2 கல்ல வச்சு ஒரே மாங்காயா அடிச்சு விளை வைக்கிறேன்னு சொல்லணும். இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலே போதும். 2 குடும்பத்திலையும் சரி. அதுக்கு மேல ஜென்மத்துக்கு இதுக்கு 2ம் சேரவே சேராது. சேர விடாம நாம பார்த்துக்குவோம்க்கா. இல்லை எம்பிட்டு நேரம் வச்சு தட்டிக்கிட்டே இருப்ப. ஓப்பன் பண்ணும்ல, சீக்கிரம் அடிச்சு முடியல. நல்லா ஸ்ட்ராங்கா செய்யு. இப்போ நீ எதுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூட மாட ஏதாச்சும் செய்யலாம்ல? சும்மா வெட்டியா உட்காந்துருக்க. ஆமல, நீ வெட்டி விடுற வேலைக்கு நான் போய் வெட்டியாவே இருந்துட்டு போறேன். அவன் வேலையை பார்த்துட்டு ஒரு நல்லது நடந்தா அவனுக்கு பிடிக்காத. ஏதாச்சும் உட்காந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு மனுஷனா நீங்க? ஆமல, இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் மனுஷன். நாங்கெல்லாம் ஆடு மாடு. போவியா? ஆமா, நான் போதேன். நீ உள்ள போய் உட்கார வேண்டியதானே? உனக்கு என்ன, நான் எங்கேயும் உட்காந்துட்டு போறேன். ஏதாச்சும் பேசிட்டே இரு. இல்ல நீ எதுக்கு நின்று பாத்துட்டு இருக்க? நீ ஏதாவது செய்யலாம்ல? அவளோட கூட மாட டக்குன்னு ஆரம்பிக்கலாம்ல? நான் உதவி நினைச்சுதான் செய்வேன். ஆனா அத தப்பா புரிஞ்சுப்பாங்க. அதனால கேட்டா மட்டும் உதவி பண்ணலான்னு இருக்கேன், அவ்வளவுதான். ஓஹோ, எல்லாம் குரூப்பா சேர்ந்துக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுதீங்களா? எல்லாரையும் பாத்துக்கிட்டேன். சண்முகம், என்னல டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. வரவங்களை வரவேற்க டேபிள் சேர் எல்லாம் போட்டாச்சு. வேற ஏதாவது வேலை இருக்காப்பா? இல்ல அடுத்த வேலையை போய் டக்குன்னு பண்ணுங்க, ஆரம்பிக்கணும்ல. எல்லாம் உங்களுக்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வெட்டிக்கலீங்களா? அந்த ஒன்று நீ சொல்லு. நீ இல்லை இந்த தென்னங்கீத்து சாமியானா மைக் ஸ்பீக்கர் எல்லாம் சொல்லியாச்சா? அதெல்லாம் சொல்லியாச்சு. நான் வந்துட்டு இருக்குப்பா எல்லாம். அப்படியே கையோட வச்சு கூட்டு வர வேண்டியதானே? இல்ல இவளுக்கு பாக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காளுல, இதுக்கெல்லாம் என்ன வேலை என்ன லாபம் எல்லாம் தெரிஞ்சு போடுதாவளா? அண்ணே போனே, எசகிக்கு நீ தான் சொல்லி தரணும். அவ இப்பதானே கடை போட ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு நல்லது கேட்டது நாளையும் நீ தானே சொல்லி தரணும். சரிதான். இல்ல எசகி, பொருள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டாமே அடிக்க வச்சிருக்கீங்களா? புதுசா ஒரு பாக்கெட் போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டிக்கர் ஒட்டாண்டாமா? எல்லாத்துக்கும் விலை போட்டி. அண்ணே, பாக்கெட் போட்டு முடிச்சதுமே ஸ்டிக்கரை ஒட்டிடுவேன். எல்லாமே ரெடியா தானே இருக்கு. ஏம்ல, என்ன பொருளுக்கு என்ன விலை என்ன லாபம்னு உனக்கு எப்படில தெரியும்? ஏன் தெரியாம? நம்ம கடையில எந்தெந்த பொருள் எந்தெந்த மாதிரி விலையில விக்கன்னு நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். அது தவிர 3 மளிகை கடையிலயும் அந்த சூப்பர் மார்க்கெட்லயும் போய் ஒவ்வொன்னும் எந்தெந்த விலைன்னு சொல்லி பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். ஏதா விலைய பார்க்காமலே உனக்கு என்ன விலை விக்கணும்னு தெரியுமா? அண்ணன், வியாபாரத்தை அப்பப்ப பார்த்துட்டு தானே நான் இருந்தேன். இந்த ஆறுன வேகமா விக்கணும்ல. சோப்பு, மளிகை, எண்ணெய், பருப்பு, தின்பண்டம், இதுலலாம் ரொம்ப லாபம் வைக்க கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு ஐட்டத்துக்கு 50 காசு வச்சாலே போதும். என்னல, எப்பதான் கொளுத்தி போட போற? பத்தி புட்டி ரெடியா இருக்குக்கா. பத்த வைக்க அந்த வளர்ந்த மரம் வேண்டாமா? அவன் வரட்டும், பெட்ரோலையும் சேர்த்து போட்டு கொளுத்தி போடுவேன். நாம உசுப்பி விடுற வேகத்துல அவன் நேர போய் அவன் பொண்டாட்டி கண்ணத்துல சப்பு சப்பு சப்புன்னு 4 அரை அரைஞ்சி அவன் தாலிய அரைத்து கையோடு வாங்கிட்டு வரலாம். புல்லட் சவுண்ட் கேக்குது, வாரம் போல இருக்கு. பேசாம இருக்கு. வரட்டும் வரட்டும்.
இருக்கு வீட்டுல தீபாவளி. மா ஏ, ஆ. என்ன- என்னலே இந்த நேரத்துல வந்திருக்க? உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எந்த விஷயம்? உன் மருமக மளிகை கடை வைக்க போறாளாம். ஊரெல்லாம் அதான் பேசுறாவ. எனக்கும் தகவல் வந்துச்சுல்ல. இல்ல, இவ அந்த எசக்கிக்கு மாமியாருக்காரி, நீ தாலி கட்டின புருஷங்காரன். 2 பேர்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளா ஒரு பொட்டி கடை வைக்க போறா. ஏ, உங்க 2 பேரையும் அவ காக்காசுக்கு கூட மதிக்கல. ஏ, இல்ல 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 இல்ல, காலு தூசி கூட மதிக்கல. இதுதான் அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. உன்கிட்ட யாராவது கேட்டாவளாப்பா? என்னத்துக்கு நீ இந்த விஷயத்துல வாய கொடுக்க? இல்ல, ஊருக்குள்ளார முத்துப்பாண்டி பொண்டாட்டின்னு சொல்லுதவன் கூடவே அவ சௌந்தர பாண்டி மருமகன் தான் எல்லாம் சொல்லுவாங்க. என் பேரியெல்லாம் சேர்த்து எழுப்பாங்க. பிறகு நான் பேசாம ஆறு பேசுவா? அது எசக்கி பாடு, இவன் பாடு. உமக்கு என்னத்துக்கு வேர்க்குது? எல்லாம் என் மவன் பாத்துக்கிடுவான். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல. என்னத்தடி பாத்துக்குவான்? என்னத்த பாத்துக்குவான் உமாவன்? அவ ஊசி பாசி மணி வித்து 10 காசா போடுறாள, அதை எண்ணி பாப்பானா இவன்? கேட்கறதுக்கே வெக்கமா கேவலமா இல்ல? அத்த, நீங்க பேசாதீங்க. பொட்டிக்கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ நேர்மையா உழைச்சா எல்லாமே மதிக்க வேண்டிய தொழில் தான். கோவில் நகையை திருடிட்டு வெக்கம் மானமே இல்லாம ஜெயிலுக்கு போறது இருக்கே, அதுதான் கேவலத்திலையும் கேவலம். அத மறந்துடாதீங்க. சௌந்தரம், பாத்தியால உமாவன பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை எல்லாமே எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான்னு?